வேடனின் தாய் யாழ்ப்பாணத்திலிருந்து துரத்தப்பட்ட ஒரு தமிழ் பெண்மணி. வேடனின் தந்தை கேரளத்தைச் சேர்ந்த ஒரு ஒடுக்கப்பட்ட ஜாதியில் பிறந்து வளர்ந்தவர். ஸோ தாய் தந்தையர் 2 வழிகளிலும் ஒடுக்கப்பட்ட பிரிவைச் சேர்ந்த வேடன் திருச்சூரில் ஒரு ஏழ்மையான பின்னணியில் பல ஒடுக்குமுறைகளை சந்தித்து வளர்கிறார். சிறு வயதிலே வேடன் என்று ஏளனம் செய்யப்படுகிறார். அவருடைய பெயர் கிரண்தாஸ் முரளி. ஆனால் அவர் வேடன் என்று ஒரு கேலி பெயரோடு அழைக்கப்படுகிறார். அந்த பெயரையே தன்னுடைய சிறப்பு பெயராக சூட்டிக்கொண்டு வேடன் இன்று இசை உலகை கலக்கி வருகிறார். ராப் இசையின் இளவரசனாக எல்லா இடத்திலும் கொண்டாடப்படுகிறார். கேரளாவை தாண்டி, தமிழகத்தை தாண்டி, தென்னகமெங்கும், ஏன் உலகமெங்கும் அவருக்கு ஏராளமான பார்வையாளர்கள். பள்ளி படிப்பை முடித்து கூலி வேலைக்கு சென்று வந்தவர் வேடன். கட்டிட வேலை உள்ளிட்ட பல்வேறு வேலைகளை பார்த்து வந்தவர் வேடன். அதே நேரத்தில் தன் இசை தொடர்புகளை பயன்படுத்தி சிறு சிறு இசைப்பாடல்கள் இயற்ற ஆரம்பிக்கிறார். தன்னுடைய வலியை, தன் முன்னோர்களின் வலியை பாடல்களாக அமைக்கிறார். ஒரு பாடல் கேட்பதற்கே அவ்வளவு ஆக்ரோஷமாக இருக்கும். ஜாதியின் பெயரால் 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக நம் முன்னோர்கள் அடக்கப்பட்டதை பற்றி அவர் விவரிப்பார். காளையை விற்பது போல் நம் தந்தையர்களை விற்றார்கள், ஆடு மாடுகளைப் போல் நம் முன்னோர்கள் வேலை வாங்கப்பட்டார்கள், அந்த வலியை மறக்க முடியுமா என்பது அந்த பாடலின் கேள்வியாக இருக்கும்.